கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அரசால் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட வீடுகள் உள்பட 60க்கும் மேற்பட்ட வீடுகளை இடிக்க அறிவிப்பாணையுடன் வந்த அதிகாரிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. 60 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் குடியிருப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாநகராட்சி அலுவலகம் அருகாமையில் அமைந்துள்ள மாடன் கோவில் தெருவில் சுமார் 3 தலைமுறைகளுக்கு மேலாக 68 வீடுகளைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். தினக்கூலிகளாக வேலை செய்து வரும் இவர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்க வைத்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் உள்ள சுமார் 28 வீடுகளுக்கு வீட்டுமனை பட்டா அரசால் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் உள்ள 68 வீடுகளிலும் குடிநீர் இணைப்பு, வீட்டு வரி, மின்சார கட்டணம் உள்பட அனைத்தும் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் இன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என கூறி ஒரு சிலர் அப்பகுதியில் உள்ள வீடுகளை இடிப்பதற்கான அரசின் அறிவிப்பாணை இருப்பதாக கூறி அதனை வீடுகளில் ஒட்டுவதற்காக வந்துள்ளதாக கூறியுள்ளனர். இதனால் பதற்றமடைந்த அப்பகுதி மக்கள் அறிவிப்பாணையை ஒட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சியில் இவர்கள் பலமுறை கேட்டும் இந்த வீடுகள் இடிக்கப்பட மாட்டாது எனவும் பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவர்களுக்கும் வீட்டுமனை பட்டா வழங்க இருப்பதாகவும் கூறி தங்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்த நிலையில் தற்போது திடீரென பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என கூறி ஒரு சிலர் இங்குள்ள வீடுகளை இடிப்பதற்கு அறிவிப்பாணை கொண்டு வந்துள்ளதாக கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதனை உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் கவனத்தில் கொண்டு இந்த வீடுகளை அகற்ற அதிகாரிகளின் முயற்சியை முறியடிப்பதோடு இப்பகுதியில் வசிக்கும் மக்களின் அனைத்து வீடுகளுக்கும் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு எங்க இடம் வந்து இப்போ வடசேரி மாடங்கோயில் தெரு, இந்த மாநகராட்சி பக்கத்துல இருக்க எங்க இடம் மாடங்கோயில் தெரு. இந்த இடத்த வந்து நாங்க மொத்தம் 4 தலைமுறையா இந்த இடத்துல இருக்கோம். இந்த இடத்துலதான் எங்க வாழ்வாதாரம் அவ்வளவு இடத்துக்குமே இருக்கு. பாதி இடத்துக்கு பட்டா தந்திருக்காங்க, பாதி இடத்துக்கு பட்டா தரல. இப்ப திடீர்னு வந்து இந்த இடத்துல இருந்து காலி பண்ணுங்க, இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இங்க இருந்து போனா எங்களுக்கு எங்கேயுமே எங்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் இல்லை. இந்த அரசாங்கம் எங்களுக்கு, இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து எங்களை எங்கேயும் போகாம மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு எங்களுக்கு பட்டா தந்து எங்களுக்கு இங்க சிரமமா இருக்கிறதுக்கு ஒரு வழியை பார்த்து தாங்க. எங்களுக்கு இங்க இருந்து அவ்வளவு மக்களும் நாங்க இங்க அன்னன்னைக்கு வேலை பார்த்து அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்க. எங்களை இங்க இருந்து வெளியில போங்கன்னு சொன்னா எங்களால போக முடியாது. என்ன நடு ரோட்ல இங்க அவ்வளவு பச்சை பச்சை பிள்ளைல வச்சுட்டு நாங்க ரோட்லயே போயிருப்போம். எங்களை அதுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு சலுகை பண்ணி இதுக்கு ஒரு பட்டா தரதுக்கு நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணி எங்களுக்கு பண்ணித்தாங்க. எங்களுக்கு அது ஆமா, நாங்க வந்து அப்ளை பண்ணிருக்கோம். 2-3 மாசத்துக்கு முன்னாடி போய் நாங்க அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கோம். கவர்மெண்ட்ல அங்க கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்துட்டு வந்திருந்தோம். பொது அந்த அது என்ன விருந்துமா சமபந்தி விருந்துல போய் நாங்க எல்லாருமே குடுத்துட்டு வந்திருக்கோம். அப்புறம் அவங்க என்ன தாரோன்னு சொன்னாங்க. நாங்க உங்களுக்கு பண்ணுதோமான்னாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. எங்களுக்கு நல்ல ஒரு இது இந்த இதுல இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு இது இந்த கவர்மெண்ட் பண்ணி தரணும்னு நாங்க விரும்புதோம். திடீர்னு எல்லாமே இது 3வது இன்னைக்கு வந்தவங்க வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க, நாங்க 3வது நோட்டீஸ் ஒட்டுதோம், இந்த இடத்துல இருந்து உங்களை நாங்க ஒதுக்க போறோம்னு சொல்லி எங்களுக்கு என்ன ஆகுதுன்னு இதுல தெரியாது. தெரியாம கையெழுத்து கேட்காங்க. அப்ப என்னன்னு கேட்க போகணும்னா நீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்க ஆக்கிரமிச்சு இருக்கல. 3-4 தலைமுறையா இந்த இடத்துல நாங்க இருக்கோம். ஆக்கிரமிச்சு இருக்கல. எங்களுக்கு பாதி இடத்துக்கு பட்டா தந்திருக்காங்க. பாதி இடத்துக்கு வந்து பட்டா நாங்க உங்களுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு தாரோன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க அதை நம்பி நாங்க இவ்வளவு நாள் இருக்கோம். நாங்க எந்த கவர்மெண்ட்டையும் நாங்க குறைச்சல. எங்களுக்கு ஒரு நல்லதை செஞ்சுட்டாங்க. எங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்லதை நீங்க பண்ணிட்டாங்க. வேற எதுவுமே நாங்க கேட்கல. உஷாராணி.